பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க. கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் ஜூப்ளி ஓடி சில்வர் சொம்புல 10 படி பால் கறக்கிற மாடு இது. இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற, கூவி கூறண்டி. ஏங்க எனக்கு தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அப்படியே தண்ணி இறக்கிற கயித்துல போட்டு மரத்துல இழுத்து எடுத்து வேண்டி. இந்த மாடு என்ன வேலை? இல்ல ஐயா, மாடு இது இல்லடா, அங்க நிக்குது. மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு சிங்க வந்தியா? போடா அந்த பக்கம். கோமாதா ஒரு 250 போட்டுக்கலாமா? 250 போடுறதுக்கு இது சாராய கிடையா? நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும். மடிய பார்த்து வேலை கேளுங்க. மடி மட்டும் என்ன வேலை? இப்படி வா. மடி மட்டும் தனியா வராது, மாட்டோட சேர்ந்து தான் வரும். மாடே வேணாம், போயா. நீயே வேணா போடா. அடுத்து 325. வால் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500. முக்கா மாடு வந்துட்டீங்க. 525. மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600. ஒரு தரம் 2 தரம் 1000. யாரோ வெள்ளக்கார தூர வந்திருக்காரு. மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாம் கூர்னானுக்கு பாரு 5க்கும் 10க்கும். போகிறா போகிறா போகிறா. இந்த மாட்டு பக்கம் வந்தீங்க கையக்காரெல்லாம் ஓடிச்சு போடுவாமா. ஐயா துரை பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார். நான் தானே பரதேசி, நீயே வெள்ளக்கார, நீ கொள்ளக்காரனாச்சே. உன்னை சந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன, எதுக்குடா வந்த? என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. இங்க நல்லா பாடுறா, இது மாறாடா. 3 எலும்புல ஒரு தோரை போட்டு போட்டி இருக்கிறேன். இதையும் ஒரு கேன போய் 600 ரூபாய்க்கு கேட்டான். குடுக்கிற நேரத்துல 1000 ஆசை காட்டி என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. அவசரப்படாதீங்கண்ணே. என்னடா பெரிய 600? என் மூளைய வச்சு இதே மாட்டை 1000 வித்து கொடுக்கல, என் பேரை மாத்திக்கிறேன். இந்த மாட்டை நம்பித்தாண்டா நானே இருக்கிறேன். இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு. இதை நம்பித்தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாத்தியா இது வழங்குறதா? நீ பேச்ச மாத்தாத. இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர. நீங்க முன்னாடி போங்கண்ணே, பின்னாடி அவுத்து வந்துடுறேன். அப்படியே பின்னால போய் வேற அவனுக்கு வித்து. டேய், நீ என்ன மாடு முடிச்சிட்டு வரியா இல்ல ஒட்டகம் முடிச்சிட்டு வரியா? மாடு தானே, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. அண்ணே நீங்க அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்க. ஆமா, இவர் பெரிய ஐயப்ப ஜோதி. 5 மைலுக்கு அப்பால அப்படியே பிரகாசிக்க. போடா பெட்ரோல் லைட். இப்பதானே ஞாபகம் வருது. பெட்ரோல் லைட்னா மென்டல் இருக்குமே, நமக்கு நான் உடைஞ்சு போமே. ஏய், ஏற்கனவே ஒண்ணு உடைச்சது பத்தாதா? இங்க பாருடா, உனக்கு எனக்கும் பெட்ரோல் லைட்டுக்கும் ஆகவே ஆகாது. இங்க பாருடா, பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூங்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு. இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது? டேய் கண்ணா, இந்த மாட்டை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன். இந்த மாடுதான் நான் தான் மாடு. அண்ணே நீ மனுஷன் தெரியுமடா, எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன். இந்த மாட்டை வச்சுதான் நான் 1 by 1 டெவலப் ஆகி பெரிய ஆள் ஆகணும். மாட்டை பத்திரமா பாத்துக்க. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். நான் திங்க் பண்றேன். போய் படுத்துமா, படுத்துக்க ராஜா, படுத்துக்க, படுத்துக்கடா. மனுஷங்கிட்ட நம்ம அறிவை பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதான். இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா? A for C, C for wood. என்னடா பண்ற? திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி? இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம்? வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம். ஆமா. இந்த சூரியனோட படைப்பு பாத்தீங்களா? பகல் பூரா வெயில அடிக்குது. சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது. அதோட மகிமையை பாத்தீங்களா? என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு டேய். டேய், என்ன நீ நல்லா திங்க் பண்றா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கேடுங்க. பையன் புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். டேய், இப்ப என்ன திங்க் பண்ண? அண்ணே நம்ம நாட்டுல 3 பேரா போனா எந்த காரியம் உருப்படாதுன்னு பாங்க. ஆமா. சந்திர மண்டலத்துல போய் 3 பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி உதச்சிருக்கேன். கையால கூட அப்பி இருக்கேன். டேய், என்ன மன்னிச்சிடுறா. சரி விடுங்க விடுங்க. என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா. சரி மன்னிச்சு போங்க. இன்னும் நல்லா திங்க் பண்ணு. நம்ம வியாபாரத்தை பெருசாக்குவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான். இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப என்னடா திங்க் பண்ண? சொல்றா. அண்ணா நீங்க 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இல்லையா? ஆமா. நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விட்டுருங்க.
டே அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணியிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா. அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா. சொல்றா. இல்ல நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியார் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போயிட்டானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? என் மாடு போன பத்தி கூட நான் கவலைப்படலடா. உன்ன ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலே சொல்ல வச்சுட்டியடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியடா. அனாவசியம் அடிக்காதீங்க. உங்களுக்கு மாடு தானே வேணும்? ராத்திரிக்கு வாங்க, எங்க பெரியப்பட்ட சொல்லி வாங்கி தரேன். ஏன் உங்க பெரிய பையனை மாடு பிடிக்கிறோம்னா? வாங்க, தைரியம் வாங்க. பாத்தீங்களா எத்தனை மாடுகன்னு? ஆமாண்டா. ஏண்டா உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே, என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு. என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல, அதனாலதான் ராத்திரில வந்து அவுத்துட்டு போடான்னாரு. ஓ அடடடடா, உன் சொந்தக்காரங்கள்ல இவ்வளவு பெரிய கௌரவமானவங்க கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க. அப்படியா நீ அரை டிரவுஸோடவே சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குதுண்ணே. வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவன் அழுகின மண்டையில? சரி, எது வேணாலும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுக்கு என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிஃப்டா கொடுக்கறது என்ன? ஓ, இதெல்லாம் உனக்கு கிஃப்டா கொடுக்கறதா? ஆமா. என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு. இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவுத்து. நீங்க போய் அவருங்கண்ணே. நீ அவர்றானே. நீங்க போய் அவருங்கண்ணே. யாரா நீ சத்தம் கேட்க? உங்க தம்பி பையன் அறிவழகம் வந்திருக்காங்க. யாரா முடியாத அறிவழக? யாரா அறிவழகங்கிறது நீ வந்ததே இல்லையா? தெரியும்ண்ணே, சும்மா விளையாடுறாரு. யாரா அறிவழகனுங்க? அவர் ஃப்ரெண்டு நானுங்க, ஃப்ரெண்டுங்க. நாங்க 2 பேருங்க மாடவுக்கு வந்திருக்கிறோம். அட முள்ள மாதிரி பேசுங்களா? சொல்ல வேண்டியடா. மாட்டினது இல்ல. கொஞ்சம் பின்னால் தூக்குடா. நான் எங்க போய் ஒழிஞ்சுக்கிறது? நீ பின்னால போய் ஒழிச்சுக்க. எங்க? இந்த பக்கம் தானே வந்தானுங்க. எங்க போயிருப்பானுங்க? எனக்கு தெரியாதுங்க. யாராவது கல்ல விட்டு எரிஞ்சிருவேன். எந்த ஊர்ல? நான் கரச குளங்க. கடைசியில் கொடுத்தது யாருல? மாடு விக்கிற தரகருக்கு மாடசாமிட்ட வேலை செய்யறாங்க. அட பாவி, அந்த நல்லவர் பேரை ஏன்டா கெடுக்க? யாரு? வாடா அங்கேயே போவான். எங்க போறீங்க? ஊருக்கு போவாடா. அங்க இல்லையா? ஊர்ல இல்லையா? தென்னை மரத்துல இருக்காரு. அட பாவிங்களா, உன்னை யோசிச்சே நினைச்சேன். மாடு திருட வந்திருக்க. நான் திருட வரலைங்க சார். திருட இல்லன்னா பின்ன ஏன்டா தென்னை மரத்துல உட்காந்துருக்க? இது ரோடு மாதிரி இருந்துச்சு சார், அதான் ஏறிக்குங்க. அப்ப நீ திருடனாடா? இல்லைங்க சார். பின்ன ஏன்டா ராத்திரில வந்திருக்க? அதே பகல்ல வந்து அவங்க பெரியப்பா மாடு தரமாட்டேன்னு சொன்னாங்க சார். அதனால ராத்திரில வந்து அவுத்துட்டு போலாம்னு வந்தோம் சார். இவனுங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காலையில அவங்க ஒரு பஞ்சாயத்துல வச்சுக்கிடுவா. இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டி நிக்குது காட்டு எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? அண்ணே, அங்க பாருங்கண்ணே. ஆட்டு கூட்டம். அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல ஒண்ணு விலைக்கு வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது? ஆட்டை விலைக்கு வாங்குறது? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. என்ன? அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஏன்னா பட்ட பகல்ல ஆட்டுக்காரன் கூட வரா, எப்படி எடுத்துடுவீங்க? ஆட பாவி, ஆட்டு வயித்து கொண்டு இருக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன், அதானே? இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுன்னு ஜம்பமா பேசுனீங்க. ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய், முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாருடா. அடேங்கப்பா அண்ணே, முகமூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதான்டா பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்டா. ஒரு ட்ரவுசர்ல எருமையே கடத்திட்டு வந்துருவேன். பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் பிள்ளை கொடுக்கணும், தெரியாது. என்னமோ பட்ட பகல்ல ஆட்டை பிடிச்சது பெருசா பேசுறீங்களே, அவன் மனுஷனையே கூடைக்குள்ள போட்டு கவுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரா அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியே சொல்றவன் அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சிட்டு அவன் அந்த வேலையில செய்யறானா? ஆமாமா. டேய், அவனை நான் பெரட்டி பெரட்டி உடைச்சு போடுவேன். அவன் இப்ப என்னால முடியாது. கால்ல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ. டேய், பாத்தியா நாட்டாம பையன் வர்றான்.
ஆட்டை தூக்கி கழுத்துல போடு. தம்பி, இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். பின்ன என்ன கவட்டுக்குள்ள வச்சு பிடிச்சு வரா? ஏண்டா அவர் கேட்டாரா? ஏன் சம்பந்தம் இல்லாம தலையிடுற? பிச்சு போடும் போடுவான். எங்க போற பாத்தீங்க? ஐயாவும் அம்மாவும் வசதி பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. அதான் சந்தையில போய் பேண்ட் ஷர்ட் எடுத்து வரலான்னு போறேன். பேண்ட் ஷர்ட்டை வாங்கி அந்த பூனை குத்துற மூஞ்சி சுடலை இருக்கானே அவனுக்கு கொடு. என்ன சொல்லுதீங்க? ஆட என்னப்பா நீ வேற வசந்தி அவன் பொண்டாட்டின்னு ஊர் பூரா சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நீ என்னமா அறுவாள் எடுத்து சீவு சீவாம ஆறு மனமே ஆறு, அது ஆண்டவன் கட்டளை. யாரு ஆறு எப்படி ஆறும்? ஏன் முன்னால எருமாடு மேய்ச்சிட்டு இருந்த பையன் அவன் விரல்ல மோதிர மாடா போட்டுருக்கான். வண்டி சக்கரத்தையே செஞ்சு போட்டிருக்கான்டா. கொடை இந்த வெயிலுக்கெல்லாம் எவ்வளவு கொடை பிடிப்பானடா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.